ஸோ ஹே ஹாய் ஹலோ வணக்கம் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சம்மை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வாட் ஆர் த இன்டர்செப்ட்ஸ் மேட் பை த பிளேன் 2x + 3y + 5z + 7 = 0 ஆன் த கோஆர்டினேட் பிளேன்ஸ். என்னங்க கேட்குறாங்க, என்னங்க அந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மெயினாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேன் இருக்குது, ஓகேங்களா? அந்த பிளேனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேயே இருக்குது. 2x + 3y + 5z + 7 = 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன இன்னொரு விஷயத்த அடிஷ்னலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேன் வந்து அது கூட இருக்கக்கூடிய கோஆர்டினேட் பிளேனை என்ன பண்ணுது அப்படின்னா, சும்மா இல்லாமல் அதை வந்து இன்டர்செக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது இன்டர்செக்ட் ஆகும்போது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்டர்செப்ட் அப்படின்னா நம்ம கட் தானே அர்த்தம். ஸோ எக்ஸாக்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கட் பண்ணது விச் மீன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணது. அப்போது அந்த பிளேன் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேனை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் கிராஃபை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் அந்த நம்ம பாயிண்ட்ஸ் படி பிளாட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செப்ட் ஆகிட்டு அங்கே வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து கிராஃப் மூலயமா ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் வைஸாக நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ கொஷினில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்செப்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு கொஷின் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம்முக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சம்முக்குமே கொடுத்துருக்க கிவனை தான் முதல்ல எடுத்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு கிவன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிவனாக எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதுனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை இந்த சைட் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், +7 அப்படின்றது -7 உங்களுக்கு வந்து வந்துடும் இல்லையா? இப்போது இந்த மாதிரி சம் இதில் எப்படிங்க நான் வந்து XYZ பாயிண்ட்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கான்ஸ்டன்ட் அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை தான் நான் இந்த ஹோல் ஈக்குவேஷனுக்குமே டிவைடட் பை பண்ண போகிறேன். அதாவது டிவைட் ஈக்குவேஷன் 1 by -7 யூஸிங் த ஃபோர்த் கண்டிஷன். அதாவது இங்கே வந்து நான் ஃபோர்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா கண்டிஷன்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் அதை யூஸ் பண்ணுறணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இந்த சம் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபோர்த் கண்டிஷன். ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம் x/a + y/b + z/c = 1. அதாவது இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்டர்செப்ட் ஃபார்மை கண்டுபிடிக்கணும் இல்லை ஒரு இன்டர்செப்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் எது XYZோட வேல்யூ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எக்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ அது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு கீழே என்ன இருக்கோ அது ஒய்யோட வேல்யூ, அண்ட் ஜெட்டுக்கு கீழே என்ன இருக்கோ அது ஜெட்டோட வேல்யூ. இப்போது இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதனுடைய எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏன்னு நீங்கள் சொல்லலாம். ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா பி அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ஜெட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ என்ன ஒரு கொஷின் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபோர்த் கண்டிஷன் என்னன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி சம்குள்ளே வந்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல் ஈக்குவேஷனையுமே நான் டிவைடட் பை -7 பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 2 by -7, 3 by -7 அண்ட் 5 by -7 = இங்கே எப்படி 1 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -7 இருக்கு இல்லையா? ஹோல் டிவைடட் பை -7 இருக்கும்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் 7/7 என்ன ஆயிடுச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால தான் இந்த 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த 7 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 1s are 7. ஸோ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 தான் வரும். அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து
இப்போது எனக்கு எக்ஸுக்கு கீழே நான் இது கொண்டு வரணும் அப்படின்றதுனால நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு கீழே கொண்டு வரணும்னா நான் ரெசிப்ரோக்கலாக இதுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா? அதே மாதிரி ஒய்க்கும் நான் என்ன பண்ணுறேன், இதை கீழே கொண்டு வந்துடுறேன். ஜெட்டுக்கும் இதை வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போது நான் இது எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். அதாவது எனக்கு ரெசிப்ரோக்கலாக இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் x/-7/2 2/-7 இருந்தது -7/2 அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் 3/-7 இருந்தது -7/3 அப்படின்னு வந்துடுச்சு. அண்ட் 5/-7 இருந்தது பார்த்தீங்கன்னா -7/5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த 1 பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம XYZோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். therefore the intercepts are -7/2, -7/3 and -7/5. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா XYZோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் லவபிள் சப்போர்ட்.